கைஸ் எனக்கு டே 75 கம்ப்ளீட்டட். எனக்கு ஒரு டாஸ்க் சென்ட் பண்ண அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ அதில் கொஞ்சம் எம்சிக்யூஸ் பார்த்துருந்தேன், அது முடிச்சிட்டேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நீ காலையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்ச் பார்த்துருந்தேன் தளபதியோடது. ஸோ நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவிக்காக மலேசியா வரைக்கும் போய் அங்கே ஒரு ஆடியோ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் காலையில் வந்து சும்மா பார்த்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம கூட இருந்து நிறைய படங்கள் பண்ணி ஸோ அவரோட ஃபேனாக வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட படங்களெல்லாம் ரசித்து பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து அவர் நம்மளை விட்டு போக போகிறாங்கிற போது ஆஸ் அ ஃபேனாக ஒரு மாதிரி இருந்தாலுமே சில பேருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம், அந்த நெகட்டிவ் சைடு பீப்புளுக்கு வந்து இருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அவரோட இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்த படங்கள் இது எல்லாத்தையும் விட்டு அவர் போக போகிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாரம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு விஷயத்தை ஒன்று மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணார். அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் முடிவு பண்ணிட்டாரு, அரசியலில் இறங்க போகிறாரு. இதுக்கப்புறம் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் அவர்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கணும். நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னா கடைசி வரைக்கும் அதில் நம்ம ஸ்டிக் பண்ணி எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி ஆகணும். அப்படி முடியலங்கிறது பட்சத்தில் மட்டும்தான் வேறு ஒரு டிசிஷன் நோக்கி ஓடணும். ஸோ ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஸோ இதே மாதிரி என்டர்பிரினர் ஜெல்ல ஃபாலோ பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டேடியம் கைஸ்.